முன்னேற்றம். யோசனை இருக்கா நண்பா? இங்கே எவ்வளவு நேரமாக இருக்கிறீர்கள்? தோராயமாக என்றைக்கும் அதுதான். ஹலோ நாய், நீ எப்படி இருக்கிறாய்? பார்க்கலாம். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அங்க? ஹே பெண்களே, நீங்க காவலாளியை கவனிச்சு தரடிக்க நான் முயற்சி செய்கிறேன். தப்பிக்கவும். சரி. ஹே மிஸ்டர் காவலர், இங்கே நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம். என்ன, அது புதிர் அல்லவா? மேலும் அது எங்களோட கூடிய நடனம் ஆடுகிறது. எலும்பு கூடு. ஐயோ, என் பிஸ்கட் தட்டு. அருமையான யோசனை. ஹே, அது என்ன செய்கிறது? எலும்பு கடிக்க உங்களுக்கு பிடிக்குமா? உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் இருக்கிறது. நீ எவ்வளவு புத்திசாலியானவனாக இருக்கிறாயோ, இப்போது பூட்டை திறக்க உனக்கு சாத்தியம். அதை ஓ மற்றுமே இது என்னுடைய எல்லா குக்கிகளும். போனே, என்ன நடக்குது? நான் உயிரோடு இருக்கிறேன். எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், எழுந்திரு. பின்னர் பேசலாமா? நமக்கு அவசரமான நிலைமையில் இருக்கிறோம். ஓ, இப்படி நாம் செல்லலாம். நிற்குங்கள். எவரும் இல்லை. காத்திருக்கவும். இது ஒரு ஏமாற்றம் போல் தெரிகிறது. எல்லாம் தெளிவாக உள்ளது. அவர்களின் லேசர் முன்னிலையில் உள்ளது. நான் போவேன், பயப்பட வேண்டாம். இதில் நான் வல்லவனாக இருக்கிறேன். எனக்கு ஒவ்வொரு முறையும் குளிர் தொடும் உணர்வு வருகிறது. இங்கே எத்தனை பேர் இருக்கிறார்கள்? ஆம், இங்கே இது நிறமுடிவு வரி. ஓ, புதன்கிழமை ஷார்ட்ஸ் வாங்கலாம். நம் ஃபேவரட்ஸ் இன் ஃப்ராட்ஸ். பாருங்கள், அங்கு ஒரு வரைபடம் உள்ளது. வீக்கு போவோம். எனக்கு பசிக்கிறது. எனக்கு பசிக்கிறது. ஆமாமா. அடி, இந்த லேசர்களை கண்டுபிடித்தது யார்? போவோம். அது என்ன? எனக்கு தோன்றுகிறது பாதுகாவலர் இங்கு இல்லை. அவர் உள்ளே வர இயலாதபடி நாம் கதவை பூட்ட வேண்டும். நிறுத்துங்கள். என்ன வாசனம் அது? ஊர் பந்து. அதை நான் சாப்பிடலாமா? அது அசிங்கமாக இருக்கிறது. டப்பிங் செய்வதை முயற்சிப்போம். வெறுப்பானது. வாந்தி வரும். வென்டிலேஷன் எப்படி நமக்கு? இதையும் திறப்போம். பானையில் எதுவுமே இல்லை. ஆனாலும் ஒரு கத்தி கிடைச்சது. அது சரி, இதை கொடுத்திருக்கிறேன். தப்பிக்க தயார் பஜாருக்கோ. இன்னைக்கு இந்த இடத்திலிருந்து வெளியேறுவதற்கான நேரம். அப்பா, லின்சே, சீக்கிரம். காவல்காரர் நம்ம கண்டுபிடித்து விட்டார். வேகமா மறைவோம். ஆஹா, இங்கேதான் இருக்கிறேன். அவர்கள் எங்கே? சரி. அக், அது கொடுமை. சீஸ், கார்ட்போர்டால் செய்தது. அது பயங்கரம். அவன் போகிறானா? எனக்கு தெரிந்தவரை ஆம். நீங்கள் நூடுல்ஸ் பீப்பாயில் மறைந்திருக்கிறீர்கள். என்ன காட்சி! நன்றாக உள்ளது. நான் எதையாவது சாப்பிட முடிந்தது. இப்போது எனக்கு சக்தி உள்ளது. ஓட தயாராக இருக்கிறேன். அப்பப்பா, காவல்காரன் எப்படியாவது வந்துடுவான். புக் செய்வது என்ன? விரைவாக! இங்கே எவ்வளவு ஜாலிகள் உள்ளன.
நான் நேர்மையாக சொன்னால் கொஞ்சம் பயமாக இருக்கின்றது. ஓ மை காட். 100 ஆண்டுகளாக எவரும் சிறையிலிருந்து காற்றோட்டம் வழியாக தப்பித்தது போல தெரியவில்லை. வெளியே எளிதாக புறப்பட நான் இப்போது முடிந்தது. உனக்கு பூச்சி அச்சமா? இதை காண், எவ்வளவு அழகாக இருக்கிறது. அச்சப்பட வேண்டிய எதுவும் இல்லை. வாரை நான் ஒரு வெளியேறும் வழியை பார்க்கிறேன். ஆனால் இது சிறையிலிருந்து வெளியேறுவதற்கான வழி அல்ல, பல்கி ஒரு அருமையான உடக்கூடம். வாங்கலாம் லின்சே, இத பார்த்துடு. என்ன எனக்கு இப்படியோ இல்லைனா அது நமது நாயா? அது நகைச்சுவையாக உள்ளது. ஆண்டோவும் பலமா. வணக்கம். செல்வோம். பூனைகள். அது உண்மையிலேயே நோவுகிறது. நான் பலமாகவா? நான் புதிய ஹல்காக போகிறேன். ஏனா சரி. என்ன? அதுதான் நாங்கள் உண்மையாகவே தப்பிக்க முயற்சிக்கிறோம். கடைசியாக சிறையில் இருந்ததை நீங்கள் மறந்துவிட்டால் நான் உங்களுக்கு உதவுகிறேன். இது நல்ல நான் உன்னை யோசனை. காதலிக்கிறேன். சுவர்ல ஒரு ஓபனிங் செய்யலாம். அதுல குத்தி தள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை. ஆமாம். சுதந்திரத்திற்கு அல்லாஹ். போவோம். அது என்ன? என்ன? அது கக்கூசா? அது மிகவும் குழப்பமானதாக தெரிகிறது. அக்கா, அதுல கூட மலம் இருக்கிறதே. அதெல்லாம் வெறுமனே கொடூரம். ஒரு நிமிடம் காத்திருங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறேனோ அதை நீங்கள் நினைக்கிறீர்களா? ஆம், இந்த வழியாக செல்லலாம். நிச்சயம். அருகில் எங்காவது இருக்கு. சுவரில் உள்ள அற்புதமான பன்றியை பார்க்கிறீர்களா? அது நான். ஒரு காலத்தில் அது நானாக இருந்தது. இங்கே கைவினை இருக்கின்றன என்பதை நான் தெரிந்து கொண்டிருக்கின்றேன். அவர்கள் சுவரில் உள்ள ஒரு குழி வழியாக வந்தார்கள். நீங்கள் என்னிடமிருந்து தப்பிக்க முடியாது. ஒரு நிமிடத்தில் பிடிக்க அதற்கு நாங்கள் மிகவும் அருகில் உள்ளோம். அப்புறம் சரி, செசலிசா அவர் இங்கிருந்து கேமராக்கள் மூலம் எங்களை பார்க்கிறார். அவர் தலையில குப்பை தொட்டியோட ரொம்ப வேடிக்கையா இருக்கிறார். நான் ரொம்ப சோகமா அவனதியா இருக்கிறேன். பார், பாதுகாப்பு யூனிஃபார்ம். யாரும் நம்மை பிடிக்காமல் இருப்பதற்காக உடைகளை மாற்றுவோம். பார் லின்சே, நான் தலைவனாக இருக்கிறேன் மற்றும் முழு சிறையையும் நான் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளேன். சாண்டியில் ஒளிந்து கொள்ளுங்கள். கதவு ஏன் பூட்டப்பட்டிருக்கும்? அதை எப்படி திறப்பது? திறவுகோல் ஏதோ இடத்தில் இருக்கும். இல்ல, ஒரு நிமிடம். ஒரு கண்டுபிடிச்சேன். சரி, இந்த கதவை திறக்க போகிறோம். எனக்கு புரியவில்லை. ஆமாம். நாம் எங்கே இருக்கிறோம்? நாம் மாடிப்புறத்தில் இருக்கிறோம். அல்லது- இங்கு ஹெலிகாப்டர் உள்ளது. சிறந்த தப்பி போகும் திட்டம். இல்ல. ஓ, குவின்சி. வீழ்பவர் பிற்கால் வாழ்த்துக்கள். அப்படி நான் விளையாட மாட்டேன். நான் உன்னை காதலிக்கிறேன், ஹெலன். பிரியா, இனி என்ன நடக்க போகிறது என ஆச்சரியப்படுகிறேன். இது மிகவும் எளியது. உனக்கு கட்டணத்தை காண்பிக்கிறேன். இந்த முறை இது இந்த அழகான பூனை இருக்கும். இது உங்களுக்கு இதை பேயாதிய நேரத்தை வழங்கும் பரிசு. எனது விருப்பத்திற்கு மிகவும் பிடித்த வரைதல் பாராட்டு பெறும். உங்கள் நேரம் துவங்கியது. மிகவும் விசித்திரமானது. அதுக்கே தயாரான பாயிண்ட் இருக்கிறது. புரிந்தது. நான் இந்த திரவ குறும்பை பயன்படுத்தி பார்க்கிறேன்.
நான் முடிக்க முடியும் என்று நினைக்கிறேன். ஆம், நீங்கள் அதை கையாளலாம். நீங்கள் இதை மிட்டாய் என்று சொல்கிறீர்களா? அது ருசிக்குமா? எனக்கு ஒன்றுமாக இருக்கிறது. அழுக்கலவி இனிப்பு மிகவும் குளிர்ச்சி. நேற்று வழக்கினைதாத்தல் பூனைகளை வென்றேன். நான் இக்கத்தை நிச்சயமாக வெல்வேன். அவர்கள் வெற்றி பெற வாய்ப்பு இல்லை. நான் மூன்று வார்த்தைகள் எழுத முடியும். எப்படி வேண்டுமானாலும் ஸ்ரீங்க. நீங்கள் எப்படி செய்தீர்கள்? So guys, நான் முடிஞ்சு விட்டது. வெற்றியாளரை நான் தேர்ந்தெடுக்கும் நேரம் வந்துட்டது. இதோ எனது வரைகலை. ஆண்டி, நீ நல்லா செய்தாய், ஆனா ரொம்ப ஒழுங்கா இல்ல. மேரி, நீ அனைத்தும் கேண்டி சாப்பிட்டாயா? மான், அதுல உங்களுக்கு குழந்தை கிடைக்காது. சரி, அடுத்ததுக்கு போகலாம். மியா, நீ எனக்கு மகிழ்ச்சியை தருகிறாய். உனக்கு ஒரு நல்ல பூனை இருக்கும். எனவே இந்த சுற்றில் பரிசு பெறுவது நீதான். அப்படின்னா அது மிக நல்ல. எப்படி எஞ்சிலும் புதிய தோழன் வரப்போகிறான் என்றால் நாம் கமின் தேவை. இதன் உதவியால் நீங்கள் இந்த பொம்மையின் ஓவியத்தை உருவாக்க வேண்டும். அப்படியே இந்த பொம்மை சாதாரணமானது இல்லை, இது மிகவும் ருசியானது. இது ஒரு சரியான கேக். வாவ்! அதால் விரைவாக செய்யுங்கள். ஹூரே! என் வாழ்க்கையில் நான் ஒருபோதும் கம்மால் வரைந்ததில்லை, ஆனால் இது பல விரும்பப்படுவதில்லை என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. அதை நேரடியாக காகிதத்தில் வித்தியாசமான வடிவங்களை அமைக்க வேண்டும். அது மிகவும் நன்று. அது அருமையாக மாறி வருகிறது. ஒரு சுவாரஸ்யமான முறையில இதுவும் சிறப்பாக மாறலாம். நான் அதை செய்து முடிக்கிறேனா பார்ப்போம். இல்லை, உங்களுக்கு அதை எப்படி ஐயோ, பிச்சு இல்ல. கைவிட வேண்டும் என்று தெரியாது. ஓ, என்னது மாமிசமா? நான் இந்த சுவையான கேக்கை பெறுவதற்காக எல்லாவற்றையும் செய்கிறேன். எனது தொழில்நுட்பம் வேலை செய்யும் என நம்புகிறேன். முக்கியமாக எல்லாவற்றையும் மிக கவனமாக செய்வதே. அடப்பாவியே, இது இப்படி எளிதில்லை. நான் என் ஒரு கண்ணாடிகளையும் இது போட்டு விட்டேன். எவ்வளவு வெறுக்கத்தக்கது. அப்போ பசங்களா, நிறுத்துங்கள். உங்க நேரம் முடிஞ்சது. உங்க வரைபடங்களை காட்டுங்கள். மியா, நான் உன்னில் அதிகம் எதிர்பார்த்தேன். இது மோசமாக இருக்கிறது. மேரி, ஆனா நீ சதவீதம் செய்யிட்டியே. நல்லா செய்த. ஆண்டி, நீங்களும் நன்றாகவே செய்தீர்கள் நண்பா. நீங்கள் மேரியை அடைந்து முடியவில்லை, எனவே வாழ்த்துக்கள். மேரி இந்த பெரிய கேக் பசிக்கிறதே ஒரு மந்திரம். வாவ், நன்மை மிகவும் நல்லது. ஓம் நம் நாம். கடைசியாக நாம் உணவுடன் வரைய மாட்டோம். இந்த சுற்றில் உங்கள் பரிசாக பல வகையான அழகு சாதன பொருட்களால் நிரம்பிய இச்செய்தியாளர் கூட இருக்கும். அதுவே குறைவாக இருக்கிறது. விரைவாக, உங்கள் நேரம் தொடங்கிவிட்டது. தோன்றுவதற்கே நான் இந்த பெண்ணிய பெட்டியிற்காகவும் சண்டையிட வேண்டியிருக்கும். குறைந்தது நான் வரைதலுக்கு பயிற்சி மேற்கொள்ளலாம். ஆமாம், நான் ஓபனை ஐன்டைஸ் பிளேடம்பாவின் சாய்ஸ் உருகை வென்று நுட்க. ஆஹா, உண்மையிலேயா? எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. நீங்கள் அதை காட்டிலும் வேகமாகவும் ஊக்கமூட்டியாகவும் செய்ய முடிந்தால் இந்த அழகு சாதன பையை ஏன் வரைந்திட வேண்டும்? நீங்கள் காகிதத்தில் சாம்பல் மட்டும் தேய்த்தால் போதுமே. வேணும் பாருங்கள், இது ஏற்கனவே மிகவும் அழகாக இருக்கிறது. ஆனால் இன்னும் ஒரு கட்டம் உள்ளது. இதை செய்ய பிளாஸ்டிக் ஃபில்ம் வழியாக உலர்த்தின வேண்டும். இதற்கு நான் ஒரு சாதாரண உலக்கி பயன்படுத்துவேன். அப்படித்தானே? நீங்க தான் ரொம்ப புத்திசாலியான்னு நினைக்கிறீங்களா? அவ்வாறு இல்லை என்றால் நானும் ஒரு மிகவும் அசாதாரணமான யோசனையை கண்டுபிடித்தேன். ஒரு கிரண்பு சனா தண்ணீரில் கலக்கிறேன். ஆனால் முதலில் இதை சிறிய துணுக்குகளாக நசுக்க வேண்டும். அப்படிதான். அதற்கு
அதற்கு பிறகு இதை முழுமையாக கலக்குவேன். ஆமாம், நான் சாதாரண தூரிகையால் பூசக்கூடிய வண்ணத்தை பெறுவேன். மெச்சம். மேரி, நான் உன்னை காதலிக்கிறேன். அதுவே நல்லதாக இருக்கிறது. ஓ, அந்த வாசனை என்ன? மே, நீ என்னை கவனம் சிதறடித்து விட்டாய். உன்னால் எல்லாம் எரிந்து போட்டது. அது மிகுந்த வேடிக்கையாக இருக்கிறது. இவ்வளவு எப்படி கட்டாயமா? நான் முழுக்க நனைஞ்சு போயிட்டேன். பசங்களா, நேரம் முடிஞ்சு விட்டது. மேரி, இது என்ன கருப்பு புள்ளி? இது நல்லதல்ல. நண்பா, நீயும் என்னை ஏமாற்றி விட்டாய். இது மோசம்தான். ஓ வெண்டி, நீ நல்லா பண்ற. உனக்கு ரொம்ப சீரிய ஓவியம் இருக்கு. வாழ்த்துகள். உனக்கு மேக்கப் ஐ கிடைக்குது. கூல், சரி. ஆனால் இதை என்ன செய்யறது எனக்கு தெரியலை. மச்சிடு, எனக்கு ஒரு மேல் யோசனை உள்ளது. பெண்களே, என்னிடம் நெருக்கமாக வாருங்கள். உங்களுக்கு நான் நேரடியாக மேக்கப் செய்வேன். நீங்கள் உங்களை அடையாளம் கண்டு கொள்ள முடியாதபடி செய்வேன். டாடா. என் கருத்தில நான் ஒரே ஒரு மாஸ்டர். என்ன மாதிரி பிசாசு? ஓ ஓ என்ன பார். ஓ இல்ல. ஓ ஒரு கலைஞரா? எனக்கு பிடிக்குது. சரி, இது கடைசி சுற்றுக்கு நேரம். இந்த முறை உங்களுக்கு ஒருவருக்கு புதிய ஐபோன் கிடைக்க போகிறது. என்ன, ஒரு ஐபோன்? அது மிக சுவாரஸ்யமானது. இந்த கூர்மையான பொருளுடன் எவ்வாறு துளையிடுவது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். சரி, போங்கள். நல்லா வேலை பண்ணி. அந்தோ, என் பேனா உடைந்து விட்டது. இப்போது நான் என்ன செய்வது? ஒரு அதை பத்தி யோசனை என்ன ஏற்பட்டது. என் வெற்றிக்காக நான் பேனாவை பயன்படுத்துவதோடு மட்டுமின்றி மேலும் சுவாரஸ்யமான ஏதேனும் ஒன்றையும் பயன்படுத்தலாம். உதாரணமாய் ஒரு நாணயம். அதை பாக்கெட்ல கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடித்து விட்டேன். ஓ, எப்படியாவது. ஆனால் வெற்றி எனது கையில் பிறந்து விட்டது. உன் பையில் உள்ளதா? எப்படி சார்? நான் ஒரு குளிர்ச்சியான வரையற்போம். இல்லை, நீ என்ன வெல்ல மாட்டாய். நான் எங்கே, ஸ்லாயி? நீங்கள் என் எதிர்கால கலைப்பாவை ஒட்டவும் முடியாது. கைஸ், நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் அங்கே என்ன சொட்டமடைத்தீர்கள் என காட்டுங்கள். ஓ நோ, நான் அதை சுவாரஸ்யமாக செய்யவில்லை. ஆனால் எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. எடி, பாரான்னு பாரு. அங்கே ஒரு UFO பறக்குது. என்ன? காலை வணக்கம். எங்கே? அங்கே எதுவும் இல்லை. இஸ்ரேனாஸ், உங்கள் மூட்டுகளை உயர்த்துங்கள். மனிதரே, இது உண்மையாகவே வியப்பாக இருக்கிறது. நான் அதிகமாக எதிர்பார்த்தேன். மேரி, ஆனால் உங்களுடையது மிக கூல்தான் வந்திருக்கிறது. ஆண்டி, நீயும் மேசமாக இல்ல. ஆனால் மேரியின் ஐயோ, குணம் அதிகம் குழு. என்ன? இது நியாயமில்லை. இது என் ஓவியம். அங்கே உங்களுக்கு புதிதாக ஒரு ஐபோன் கிடைக்கும். புரே, நான் எப்போதும் இவற்றை பற்றி தான் கனவு கண்டேன். நான் மிகவும் சிறந்த புகைப்படங்கள் இருக்கவும் இது ஏன் தோசோ ஆபத்தானதாக தோன்றுகிறது? என்ன? இல்ல, அது உண்மையானது அல்ல. உனக்கு கிடைச்சது சரியானதே. சோம்பி, நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? வணக்கம் ஜென்னி. அது அது விசித்திரமானது. நன்றி. அவன் உன்னை தள்ளிட்டானா? சரி, நாம் தொடர். மிகவும் நல்லவை. நான் என்ன ஆர்டர் செய்தேன் என்று பார்க்கலாம். ஆம், அது சரி. ஒரு பிளேன் ட்ரோவர். நான் என் வீட்டை கருப்பாக பூச வேண்டும். ஆனால் ஏன் அதை பூச வேண்டும்? நான் என் வீட்டை பொறிக்க முடியாது. எவ்வளவு அருகமாக உள்ளது. இதுக்கு வெப்பம். என் வீடு முற்றிலும் கருப்பு நிறமாக மாறிவிட்டது. இப்போது நாம் அதை எலும்புகளால் அலங்கரிக்க வேண்டும். இங்கு சில எலும்புகள், இங்கு சில எலும்புகள். கூரை அணுக்குகளை எனக்கு பொருந்த ஒரு மந்திரம் வேண்டும். தெரியும். இங்கு நிறைய சுண்டல்களை கூப்பிடுவோம். வாருங்கள் என் இனியவர்களே, வேலை செய்யுங்கள். யார் அது?
எல்கின் கையி அது மெதுவாக இருக்காது. நாங்கள் கூரையின் மீது 2 வைப்போம். ஹே ஜாம்பி, எனக்கு என்னுடைய எலும்பை கொடு. நிமிடங்கள். ஆமாம், புதன்கிழமை. அவள் இன்று நல்ல மனநிலையில் இல்லை. ஆம், அது என்னால் செய்ய வேண்டிய நேரம் வந்து விட்டது. நண்பர்களுக்கு நான் அழைக்க முடியும். நீங்கள் உதவ முடியுமா? கேக். காத்திருக்கிறேன். பருத்தி எம்பவா இடத்தில் நான் என் ரொட்டியை விட்டு கிளம்புகிறேன். தலைக்கல்லு. என்னிடம் ஒன்று இல்ல. அதான் நான் நல்லாவே தூங்கிக் கொண்டிருந்தேன். நான் உன்னோடு இருக்கிறேன். வணக்கம். நான் பச்சுவாமணியில் இருந்தது என்ன என்பதை மறந்துவிடவில்லை என்று நம்புகிறேன். நீங்க புல்லா லோகத்துல நீண்ட நாட்களாக காணவில்லை. சரி, வணிகத்தை பற்றி பார்ப்போம். எனது விருப்பமான பச்சை நிறம். வீட்டை பச்சையாக பூசப் போகிறோம். என் கைகளில் மண் இருக்கிறது. சரியா, அந்த அலங்காரத்தை பாருங்க. வாங்க. நன்றி நண்பா. இப்போ கூரை பிரச்சனையை கையாள போறோம். ஒரு மாமாட்டியாளரை இணைக்கிறோம். சரி, மற்ற ஒரு இடம் இல்லை, இவ்வாறு. பயங்கரம். எப்படிதான் இருக்கும்? நன்றாக இருக்கிறது. ஒரு நிமிஷம் இங்கே. நன்றி. நீங்க எனக்கு பணம் கொடுக்க போறீங்களா? வணக்கம். ஹா ஹா ஹா. பை பை. ஏய் நண்பா, தூள்வனம் கீழே செல். எனக்கு என் வீட்டு பக்கம் இருக்கும்போது மிகவும் மகிழ்ச்சி. தூளை பார்த்து இன்னும் சில சோதனைகள், நாட்களே அல்லவா? விவரங்கள். அழகானது. அட, ஷே, ஒரு டாலான். அற்புதம். அற்புதம். என்ன நடக்குது? என்ன சுவை, என்ன வெறுப்பு. நான் விட்டு சுப்பாவை பிரசன்ஸ் ஆளக்க வேண்டும். நிறைய இரத்தம் இருக்கின்றது. நாங்க விட்டு சுப்பாவை படம் எடுக்கலாம். சரியானது. எங்கும் வரும் இரத்தத்தை பாருங்கள். நான் என்னோட குட்டி வவ்வாலை வெளியே விட போறேன். அவன்கள் வேலை செய்யட்டும். ஓ சாம், ஸ்டெராகிஷ் போடுவோய். ஓ சாவிடு. நீ எனக்கு காதல் அப்படின்னு எனக்கு தெரியும். எவ்வளவு அழகான சிலந்தினி. என்ன வேண்டும்? விஷயம் என்னது அது? நம்ம உனக்காக ஒரு வீடு வேண்டும். சரி, உனக்கு ஒரு வீடு உருவாக்குகிறேன். ஆனால் நீ எனக்கு உதவ வேண்டும். அங்கே இருக்கும் கட்டையை கொண்டு வா. வாங்க, விரைவாக. அதை கொண்டு வந்தாயா? சீராக. உன் வீட்டுக்கு எனக்கு கரும்பலகை மற்றும் பனிக்கரும்பு தேவைப்படும். ஒரு பொருள் வீட்டை உருவாக்க நாம் பலகைக்கு பாசம் ஒட்ட வேண்டும். 2ஆம் ஒன்றை அதற்கு ஒட்டி பாக்கெட் செய்யுங்கள். பொருள் உங்களுக்கு இது பிடிக்கும் என்று நினைக்கிறேன். இப்போது வீட்டு புறத்தில் ஒரு பாதையை அமைப்போம். இந்த பயங்கரமாகவும் கனமான கல்லிலிருந்து. அதுவே நல்லது. அடுத்தது போகலாம். ஹலோ என் நண்பரே. எங்களுக்கு எழுத்துக்களுக்கு பல இடம் வேண்டும். இது முழுமைக்கு ஏற்படும். ஆமா, நிச்சயமாக நமக்கு ஒரு கடித பெட்டி தேவை. இது என்ன கடிதம்? நான் உன்னை காதலிக்கிறேன். யார்கிட்ட இருந்து? நான் உன்னை காதலிக்கிறேன். நீங்களே அது என்ன பார்த்தார்கள்? உதவுகிறேன். உண்மையா? எப்படி சமாளிப்பேன் அவனது காதலை? எனக்கு ஒரு தபால் தொட்டி யோசனை இருக்கிறது. இது ஒரு தண்ணீர் ஊற்றி நான் பிரான்சில் இருந்து அளவளவை பெற முடியும். நான் உங்களுக்காக கடிதங்களை கொண்டு வந்தேன். உங்களுடைய பழமையான நடனம். நான் அதுல நிறுத்துவேன். குட்பை உங்களுக்கு ஒரு கடிதம் மிஸ். சரி. ஐயோ, அது கேடு கேடிது. பை பை டிராகுலா. அவை உண்மையானவையா?
ஒரு சுத்தி எனக்கு கண்டிப்பாக உதவும். பார்க்கலாம். ஒரு சங்கிலி அறிவாள்? இல்ல இல்ல, விளையாட்டு எதுவும் வேலை செய்யலை. நான் உண்மையான டிராகலர். அன்னிக்கவும், என்ன அழகான வீடு இது. ஓ இல்லை, அது என்ன? அது சூரியன். ஓ, அருவருப்பாக உள்ளது. அதை தூரமா கொண்டு செல். அதை தூரமா கொண்டு செல். வீட்டில் ஒளி. சரி, வீட்டுக்குள் எந்த பழுது வேலை செய்யவில்லை. இங்கே எல்லாவற்றுக்கும் மாற்றங்கள் தேவை. டோபர்களுக்கு சிவந்த நிறம் பூசுவோம். எனது மிகவும் பிடித்த நிறம். எவ்வளவு அழகாக உள்ளது. தரையில் சிவப்பு கம்பளி போடுவோம். அருமை. ஜன்னலில் சிவப்பு திரை தொங்க விடுவோம். பட்மெண்டிக்குமா ஒரு அழகான படம். என் பெரிய பாட்டன். நம்ப முடியாதது. நான் என் தலைமுடியை சீரமைக்க ஒட்டுவதை தொங்க விட போறேன். என் அழகிய நண்பரே, போதுமா? உண்மை பொருள் அன்பே. என்னன்னு நீங்கள் ஏன் நான் இவ்வளவு நீளமா உள்ள ஓர் நிமிடம். பச்சை இங்கே உகந்தது. என் வீட்டை உள்ளும் வெளியும் வண்ணம் பூசுவோம். பாகர்மே இப்போதே முடித்து விட்டேன். அதுவரை இல்லை. மின்சாரி நைஸ். மற்றும் சிறிய பெட்டி இதோ. நாம் தான் டிவி. அப்படியா? எனக்கு இதை காதலிக்கிறேன். உஷோ, நம்மை சிறுக முடியும். சைன்ஜரை கரை குறைங்க. அற்புதம். இது ஒரு மேசையாக பயன்படும். அது பச்சையா இருக்குதா? அது என் அழகான காதலர். ஓ, ஒரு நிமிஷம். ரிக், குடித்து விட்டேன். அதான் அத்தனை நன்றாக இருக்கு. ஹோம், என்ன இருக்குது இங்கே? இதோ ஒரு பர்கர், ஒரு ஆப்பிள். என்ன சரி செய்யுங்கள். நான் டிவி பார்ப்பேன். மாற்றத்துக்கு பின் ஓய்வு. நான் பண்ணணும். கருமையாக வண்ணம் பூசணும். கருப்பு புரள் படிகள். கேட்க முடியல. சரியானது. இப்போது தரையில் ஒரு கருப்பு கம்பளத்தை போடுவோம். நம்ம மதில்கள்ல நியோன் ரிப்பன்களை குச்சிப்போம். Amingen 6 Friday var det pinnsorde puche tuvikenram. கூல். என் ஹாட் திங். எனது புஸ்தகங்கள் இருக்கும் ஒரு அலமாரி இங்கே இருக்கும். மேலும் கொட்டகைகளில் சிறிய எலும்பு கட்டுகள் தொங்கும். அவை கோப்புகளில் முற்றிலும் பொருந்தும். எனது விருப்பமான பொருளின் ஒரு படம் தொங்க வைப்போம். ஒரு உறங்கும் மேசையும் என் விருப்பமான உள் அலங்கார பொருட்களும் மூலையில். நிச்சயமாக என் தட்டச்சு இயந்திரம். நான் வைத்திருக்கவில்லை. வணக்கம். நல்லதாக இருக்கட்டும். சப்ஸ்கிரைப் செய்யவும். உங்களில் டிக்கெட் எங்கே? அற்புதம். இதுவென்று என்ன? விலங்குகள் விமானத்தில் அனுமதிக்கப்பட மாட்டா. ஓ இல்ல, என் முயலையை விட்டு செல்ல முடியாது. ஒரு யாசனை. என் தொப்பியின் கீழ் அதை மறைச்சிடுவேன். யாருக்கும் தெரியாது. நல்ல யோசனை இல்லையா? உங்கள் நாயை எனக்கு கொடுங்கள். அவன் இங்கே காத்திருப்பான். அடுத்தவர். இங்கே கொள்க. நான் எதையும் உடைக்கவில்லை. பரவாயில்ல. உங்களிடம் பல புதிர்கள் உள்ளனவா என்று நான் பார்க்க போறேன். ஸ்கேனர் ஏமாற்ற முடியாது. பார்க்கலாம். ஒரு முயல். அவன் விமானத்துல அனுமதிக்கப்பட மாட்டான். சின்னை பாருங்க. ஓ, அவரை அழைத்து செல்ல வேண்டாம், தயவு செய்து. அவனுக்கு இங்க ஏதும் ஆகாது. இப்போது உள்ள வாருங்க. ஓ, என்ன ஒரு துரதிர்ஷ்டம். நான் இப்போது அழுகிறேன். நான் ஒரு யோசனை கொண்டிருக்கிறேன். வணக்கம். உங்கள் தொப்பி கீழே யார் உள்ளார்கள்? என்னிடம் எதுவும் இல்லை. ஆனால் சிறிது மாயத்தை சேர்த்தால் ஒரு பாஸ்போர்ட்டும் டிக்கெட்டும் தோன்றும். வாவ், நீ அதை எப்படி செய்தாய்? அங்கே இன்னும் யாராவது உள்ளார்களா? வெறிச்சோடி போல இருக்கிறது. சரி, உள்ள வாருங்கள். நன்றி.
எப்படி ஒரு கிருதி! தயவு செய்து விமானத்தில் செல்லுங்கள். ஓ, எவ்வளவு மர்மமாகிறது. ஓ வணக்கம், உனக்கு ஒரு ஆச்சரியம் இருக்கு. அங்கே என்ன இருக்கிறது? உங்களை சட்ட பகுதியில் உங்கள் நண்பையை மறக்கியது போல் தெரிகிறது. ஒரு நிமிஷம். டாட்டும் வாவ், இதற்கு காரணம் என்ன? ஓபார, மிக நன்றி. வருக. உங்கள் டிக்கெட். நீங்கள் விமானத்தில் ஏறலாம். நன்றி. நீங்கள் எங்கே செல்கிறீர்கள்? வணக்கம். உங்கள் குழந்தைக்காக எனக்கு ஒரு பரிசு இருக்கிறது. என்ன? குழந்தைக்கு பதிலாக ஒரு நாய்? இது எப்படி சாத்தியம்? மன்னிக்கவும். நீங்கள் எங்கேயும் பறக்க மாட்டீர்கள். நீங்கள் சொல்வது போல். அவங்க என்னென்ன யோசிக்கிறாங்க பாருங்க. நான் அந்த சாட்சியை எனக்கே வைத்துக்கிறேன். இதோ என் சீட்டு. ஆமாம், பார்க்கலாம். ஓ, ஒரு நிமிடம். விலங்குகள் இல்லை. நீங்க போகலாம். ஓ, நன்றி. நிறுத்துங்கள். உங்கள் பையில் ஒரு கினிபிக் உள்ளது. இது ஏற்க முடியாது. விலங்குகள் விமானத்தில் அனுமதிக்கப்படாது. தெளிவா? சூனியத்தை உதறுங்கள். அப்பது சோகம். விலங்குகளுக்காக அனுமதி இல்லையா? ஆனால் எனக்கு ஒரு தவளை இருக்கிறது. அதை ஒரு புத்தகத்தில் மறைத்தால் எப்படி இருக்கும்? அருமையான யோசனை. நான் கத்தியை உடன் கொண்டு வந்தது நல்லது. என் நண்பனுக்கு ஒரு இடத்தை பொறித்து நாமும் சேர்ந்து பறக்கப் போகின்றோம். இப்படியாக. ஏய், கவனமாக இரு. மன்னிக்கவும், நான் அப்படி செய்ய நினைக்கவில்லை. வணக்கம் தவளை, உங்களுக்கு என் யோசனை பிடிக்கிறதா? இங்கே அமைதியாக அமர்ந்து அசையாதீர்கள். வணக்கம், இங்கே என் டிக்கெட். நான் நலமாக இருக்கிறேன், ஆனால் பார்ப்போம். சரி சரி, நீங்கள் விமானத்தில் ஏறலாம். நல்ல பயணம். ஓ, யாரும் இதை பார்க்கவில்லை. தாங்கள் கப்பலுக்கு வரவேற்கப்படுகிறீர்கள். சூப்பர், என் யோசனை வெற்றியடைந்தது. எல்லாம் நன்றாக இருக்கிறது. அற்புதம். என் தவளையும் சரியே. நண்பா, வெளியே வா. நல்ல வேலை. என்ன, விமானத்தில் ஒரு தவளை? என்னிடம் இருந்து அதை எடுக்கவும். இதோ என் டிக்கெட். ஓ, நீங்க எப்படி இருக்கீங்க? இந்த கையளி. ஓ, என்ன, உங்களிடம் ஒரு கிளி இருக்கிறதா? நீங்கள் அவனை கொண்டு செல்ல முடியாது. மனிதரே, அவர் உங்களது திருப்பின் போது இங்கே தங்குவார். ஓ, எப்படியாது? ஓ, இல்ல. அதை கேட்டீர்களா? விலங்குகள் அனுமதிக்கப்படவில்லை. நம்முடைய ஒன்றை பற்றி என்ன ஒரு யோசனை? ஓ, சபாவோ டெங்கோ. என்ன? ஓ, சரி. ஆம், தயவு செய்து. ஓ, நன்றி. நான் போகலாமா? மிகவும் சரி. எல்லாம் நன்மையே நடைபெறும். அது போர்வையின் கீழே ஒளிச்சாலலாம். எனக்கு கிடைத்து விட்டது. சரி. வணக்கம். என் சகோதரன் கால் உடைந்து போயிற்று. எனவே நாங்களை கடந்து செல்ல செய்யலாமா? ஆஹா, ஓ, நண்பா. உங்களுக்கு மிகவும் வருந்துகிறேன். உங்களின் டிக்கெட்டுகளை கொடுக்க முடியுமா? முற்றிலும் மறந்து விட்டேன். காத்திருக்கவும், நான் அவற்றை கண்டுபிடிக்கிறேன். இங்கே. அஃப். அது என்ன? அது என்னை மிகவும் கள்ளி ஓட்டுகிறது. ஓ, அது தாங்க முடியாது. ஓ, கள்ளியால் பயந்து போகிறேன். அமைதியாக இரு. அவர் என்ன விஷயம்? பார்க்கிறார். ஏ, என்னை காட்டு. உனக்கு ஒரு பச்சிலம் ஓனா இருக்கிறதா? அதனுடன் நீ போக முடியாது. ஓ, மன்னிச்சுங்கள். அப்படின்னா அது நடந்து செல்ல முடியாது என்பது உங்கள் சொல்கிறீர்களா? உங்களுக்கு அவ்வாறு உங்க தோன்றியதா? தந்திரம் செய்ய நினைச்சீர்களா? தந்திரக்காரர்கள். நோக்கம். நமக்கு ஒரு விதி உண்டு. விலங்குகள் இல்லை. ஓ, ஓ, நண்பா. இல்லை. நான் ஒரு சின்சில்லாவை மிகவும் எடுக்க வேண்டும் என இதை நினைத்தேன். இங்கே விட்டு விடுங்கள். அது பறப்பதில்லை. ஓ, ஒரு வேறு விதி மீறு. இப்போது நீங்கள் உள்ளே வரலாம். உங்களுக்கு நல்ல பயணம். நான் என் சிறந்த நண்பனை விட்டு பறக்க விரும்பவில்லை. நான் ஒரு யோசனை வந்துடச் செய்தேன். மீன் பிடிக்கும் ஜாக்கெட்டை கீழே போடுங்கள். நான் பனாமா தொப்பியை கட்டி மீன் பிடிக்கும் கம்பியால் ஒரு கட்டுப்பாட்டை செய்து கொள்கிறேன். நான் குருடர்களுக்கான மூக்கு கணிக்கப்படுவேன். அப்படியே
மற்றும் என் பாஸ்போர்ட் புகைப்படத்தை திருத்துவேன். அங்கு உள்ளது விமானத்தில் பறக்கும் பெண் மற்றும் அவளின் வழிகாட்டி நாய். நான் மாற்ற உருவாக்கி காட்டும் நிபுணனாக இருக்கிறேன். அம்மா, விமானம் எங்கே? ஏய், நிற்கவும். அப்பா, அவள் குருடு. உன்கிட்ட டிக்கெட் இருக்கா? மிச்சான் எடுத்து விட்டான். எம் பார்க்கலாம். எம் சரியாக உள்ளது போல் இருக்கிறது. சரி, உங்களின் பாஸ்போர்ட்டும் ஒரு டிக்கெட்டும் இங்கே. நன்றி, உள்ளே வாருங்கள். ஓ இல்ல, அரை சுருக்கில் என்ன ஒரு என்ன? அது என்ன? அவள் குருடா? என்ன? ஓ நிறுத்து, நீ இப்படி பழக முடியாது. இல்ல, ஏய், அதுதான் ஐ போட்டு விட்டு வெளியே போங்க. ஓ இல்லை. இதோ உங்கள் ஆவணங்கள். உங்கள் புகைப்படத்துடன் ஒப்பிட நான் பார்க்கிறேன். வாவ், எவ்வளவு அழகு! இது என் கனவு கண்ணி. வாவ்! ஓ என் கடவுளே! அது சரி. வணக்கம். ஏம் வணக்கம். நான் உள்ள ஓ வரலாமா? ஒரு நிமிஷம். நன்றி. நல்ல பயணம். ஓ வாவ். ஓ இறுதியாக நான் விமானத்தில் இருக்கிறேன். அச்சோ, உண்மையா? சும்மா சொல்றேன். என்ன? ஓ நான் ஒரு விமானத்தில் இருக்கிறேன். அதனால் நம்முடைய செல்களை எடுக்கலாம். ஆ என் கடவுளே, இது என்ன? சுண்டிப்பண்கள், வறுமை. நீங்கள் என்னுடன் இருப்பது நல்லது. நல்ல பயணமாகட்டும். நான் தாமதமாகவா வந்தேன்? இதோ என் டிக்கெட். நீங்கள் தாமதப்படவில்லை. ஆவணங்கள் சரியாக இருக்கின்றன. அது என்ன? ஓ, நீங்கள் விதிகளை தெரியவில்லையா? விலங்குகள் அனுமதிக்கப்படவில்லையா? ஓ, என்ன கேடு? எனக்கு தெரியும். உங்கள் தலையை நேராக வைத்துக் கொள்ளுங்கள். மேல் இல்ல நீ கீழே. என்ன செய்கிறாய்? நீங்கள் அற்புதமாக காட்சியளிக்கிறீர்கள். மஷ்ஹூர் போட்டோகிராஃபர். ஓ, உங்கள் புகைப்படத்தை எடுத்துக்கொள்ளலாமா? ஓ, கண்டிப்பாக. ஒரு நொடிக்கு காத்திருங்கள். நான் என் டை சரி செய்வேன். சூப்பர். 3, 2, 1. நாம் போவோம். என் கண்களில் ஒரு மின்னல். ஆம், இப்போது நமக்கு சீக்கிரம் செய்ய வேண்டும். பூனைக்குட்டியை கேமரா பையில் ஒளித்து விடுவோம். ஓ, கவலைப்படாதே. உன்னை நான் பின்னால் விட்டுச்சு செல்ல போவதில்லை. அற்புதம். என்னிடம் இருக்கிறது. இப்படி இதோ உங்களுக்கு. வணக்கம். ஓ, சீக்கிரம் செய்யவும். புறப்பட்டு செல்லும் நேரம் வந்துவிட்டது. நீ இங்கே இருக்கிறாயா செல்லம்? ஓ, நான் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறேன். உங்கள் முதல் பறப்புக்கு வாழ்த்துக்கள். ஓ, என் பார்வை திரும்ப வந்துச்சுது. என்ன? பூனைக்குட்டி எங்கே? நீ செய்ய முடியாது. அடுத்து. ஓ, ஏதோ. நாங்கள் உங்களுக்கு ஒரு காந்தம் கொண்டு வருவோம். பணியே முடித்து விட்டாய். நான் காத்திருக்கிறேன். அருமை சகோ. நான் சொல்லிட்டேன், உண்மையிலேயே. சமையல்காரருக்கு எல்லாம் தெளிவாக இருக்கிறது. ருசிகரமான பிரங்கி பழம். இது என் புதிய சமையல் மாஸ்டர் பீஸ்க்கு சிறந்தது. நான் எளிதாக எல்லா அடுக்குகளையும் கிரீமுடன் பூசி அது ஒரே திறமையான வடிவத்தை கொடுக்க ஒரு ஸ்பேச்சுலா பயன்படுத்துவேன். இது ஒரு வானவில் கேக். அதை சுவையான ஸ்கிட்டில்ஸ் கிரீமுடனே அலங்கரிப்பேன். காத்திருங்கள். பெட்டி எனக்கு தேவையான ஆன்சி கிடைச்சிச்சு. எனக்கு மாண்டி பிடிக்கும். அப்போ பார்த்துக்கோங்க. இதே ஒரு உண்மையான கலைத்துறை தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. நான் கேக்குகள் செய்யும் போது நான் ஒரு கலைஞராக உணர்கிறேன். புதிய உலகத்தை உருவாக்குவது போல இந்த அற்புதமான வண்ணமயமான வானவில்க்கு கிரீன் மேகங்கள் மற்றும் சந்தோஷமான கண்கள் இரண்டை காட்ட ஃபெல்ட் ஆகியிருக்கிறது. voila, வணிகத்தில் ஆப்பிள்கள். அற்புதம். எனக்கு தெரியும். மேலும் நான் என் இதய வடிவ கேக் செய்து அதை கிட்கேட்களால் அலங்கரிப்பேன். ஏனெனில் குழந்தைக்கு அவற்றை மிகவும் பிடிக்கும். அதை சுற்றிலும் வையுங்கள். ஆனால் அது போதவில்லை. என் இனிப்பு சாக்கடிக்காக இன்னும் நிறைய வெண்ணெய் வேண்டும். மல்டிசர்ஸ் மற்றும் ஸ்கிட்டில்ஸ். பாட்டி, நீங்கள் நன்றாக பணியாற்றுகிறீர்கள்.
இதோ இது என் தலைவாரி. அது நல்லதையா தெரியவில்லை. கவலைப்படாதீர்கள், நான் இன்னும் முடிக்கவில்லை. ஒரு ஆடம்பரமான அலங்காரம் செய்ய எனக்கு பிலிம் மற்றும் இலகுவான பானமுரண்டுகள் அதிக அளவில் தேவை. முதலில் நான் என் சூப்பர் பர்னர் மூலம் சாக்லேட்டை உருக விடுகிறேன். யாஹூ! இப்போது நான் நீல நிற துளிகளை சேர்க்க போகிறேன். அவை எனது கேக்கில் மிகவும் அழகாக இருக்கும். அனைவரும் தயாராக இருக்கிறீர்களா? உங்களுக்கு எதிர்கால வெற்றியாளரை அறிமுகப்படுத்த கடமைப்பட்டுள்ளேன். அட என்னுடைய மனிதா, கூடுங்கள், அவர்கள் வெற்றியை பெற்று விட்டார்களா? சபையரின் கேக்கை முதலில் முயற்சி செய்ய வேண்டும். எனக்கு இது பிடிக்கும். பாட்டியின் கேக் அதே ரீதியில சுவையானதா என்று தெரியவில்லை. அதை செய்து பார்ப்போம். ஆஹா, எனக்கு சாக்லேட் மிகவும் பிடிக்கும். நன்றி பாட்டி, இது மிக குளிர்ச்சி. ஓஹோ, இந்த கேக்கில் ஏதோ தவறு இருப்பது போல. இதன் சுவை எனக்கு பிடிக்கவில்லை. மற்றும் வெற்றியாளர் பாட்டி. ஆமா பெண்களே, நமக்கு ஒரு சவால். குறியெடுக்கவும். தயவு செய்து எனக்கு கொஞ்சம் பாஸ்தா செய்வீரா? அற்புதமான பணியாக இருக்கிறது. சஹி. செய்ய வேண்டியது எல்லாம் நூடுல்ஸ் வேக வைத்து விட்டால் போதும். நான் சூடான நீரில் பாஸ்தாவையும் வேக வைக்கும். இது என் அன்பு பாசமுள்ள குழந்தைக்கு. மிக இனிமையானது பாட்டி. உங்களை புயத்திக் கொள்ளட்டுமா? அதே சமயத்துல இந்த சாசேஜை ருசிக்கலாம். நன்றி. இதற்கான நேரம் 4. சாசேஜ்களை நம் நேரில் காய்ச்சி. அதுதான் விஷயம் அல்லவா? ஒரு சவாலில் வெற்றி பெற நீங்கள் குழந்தையை எதிர்பாராத முடிவுக்கு பரவசப்படுத்த வேண்டும். சாதாரண நூடுல்ஸ் இங்கு பாதிப்பை ஏற்படுத்தாததால் முட்டை, பால் மற்றும் மாவை வைத்து நான் எனது சொந்த நூடுல்ஸை செய்வேன். அது ஒரு குற்றச்சாட்டு. இப்போது ஒப்பந்தம் ஒன்றுக்கு. ஒரு பாட்டிலே வேண்டாம். நன்றி. யார் முதல்ல இருந்தார்கள்? நூல்களில் எல்லாம் பாருங்கள். இப்போது உங்களிடம் பார்வையாளர்கள், சமையல்காரர்கள் இருக்கிறார்கள். Well, sir. என் புதிய டூடல்கள் தயாராக உள்ளன என்பதோடு நன்றாக மணக்கின்றன. குளிர் பொரிய இனிப்பு சாறு மற்றும் பாடுங்கள். அவள் தாங்குகிறாள். சரியானது. நாங்கள் விசித்திரமாக இருக்கிறோம். ஸ்பகெட்டி இது தயார். அந்த சாசேஜ்களை பாருங்கள். நீங்கள் திருப்தியற்ற நிலை. அவை ஆக்டோபஸ்களை போல இருக்கின்றன. எங்கே எங்கள் தீயணைப்பான்? இல்ல, என்ன? மிக அதிகமான பட்டாசு. அரடிகள் குறிச்செயல்களை விரும்புகின்றன. மாட்டுகளில் உடனடி நூடுல்ஸ் செய்து கொள்ளலாம். இப்போது போகலாம். நான் கண்டிப்பாக ஒரு சாமர்த்தியவான். இருக்கிறது. ஓ, அது என்ன? இந்த நூடுல்ஸ் ரொம்ப சுவையில்லாமல் இருக்கின்றன. வாவ், என்ன அழகு! என் வாயில் நீர் ஊறும். நாம் அது சுவைச்சது முடிக்கலாம். நன்றி சமையல்காரர். உங்களை வரவேற்கிறேன். இந்த வேடிக்கையான சாசேஜ்களை பாருங்கள். எனக்கு இவை மிகவும் பிடிக்கும். ரொம்ப சுவையாக இருக்கிறது. இது உண்மையில் நல்லதாக உள்ளது. எனக்கு மகிழ்ச்சிதான் வெற்றியாளர். உங்களின் புதிய பணிப்புரை ஒரு மில்க் ஷேக்.
அதை உடனே சமையல் செய். நான் முயற்சி செய்கிறேன். இதுல நான் நிபுணன். முதலில் ஐஸ்கிரீமையும் பாலையும் பிளெண்டரில் கலக்க வேண்டும். பாருங்கள். என்ன பாலை கொண்டு திறந்து அதை போட்டு நல்லா சேர்த்து அடிக்கணும். நீங்க மறந்துட்டீங்க. எல்லாமே அதனால காய்ந்து என்ன? விட்டன. ஒரு யோசனை. என் தோள் பையில என்ன இருக்கிறது என்பதை பார்ப்போம். என்ன? இங்கே எதுவும் இல்லையா? ஆமாம், என் சிறப்பு காக்டெயில் கருவி இங்கே இருக்கிறது. நான் என் விருப்பமான மெழுகு கோழியை சேர்க்க வேண்டும். மின்வெள்ளரி. இது மிகவும் ருசியாக இருக்கும் இல்லைமை சோடாவே. மன்னிக்கவும். அது ஒரு விபத்து. இப்போது எல்லாமே தயாராக உள்ளது. என் சகோதரி மகிழ்ச்சியாக இருப்பார். அது மிகவும் சத்தமான காக்டெயிலுக்காக ராஸ்பெர்ரிகளை எடுக்க வேண்டும். என ஒரு வாசனை. இந்த பழம் எனது வாயில் போக வேண்டியது. வணக்கம், நான் நிகழ்ச்சி. நல்லா இருக்குது பாட்டி. குழந்தைக்கு பெயரிடுங்கள். முறைப்படி செய்வது நல்லது. ஓஹோ, ஓ, தெளிக்கிறது. சிறப்பானது. இப்போது புதிய பாலை ஊற்றி மற்றும் அதை பேசிய நடைபிறப்பு செய்ய கலக்குகிறார்கள். ஓ மெர்சல், எவ்வளவு அழகு மற்றும் நிறம். மேல் கொஞ்சம் புதினா. மகிழ்ச்சி. இது ரொம்ப சுலபமாக இருக்குது. நான் எதையாவது யோசிக்க வேண்டியிருக்குது. உதாரணமாக, யார் விளக்கை அணைத்தார்? உனக்கு இருளை பற்றி பயமா? என்ன? மன்னிக்கவும் சமையல்காரரே. அற்புதம். வேற லெவல் ஜோக். இப்போது உங்களுக்கு சரியான காக்டெயில் செய்முறையை அறிமுகப்படுத்துகிறேன். ஐஸ்கிரீம் பால், ஓரியோஸ் எல்லாம் சேர்த்து கலக்கவும். அதை இந்த அழகான சாக்லேட் முட்டையில் கிரீம் மற்றும் சொகுசு கண்டி சேர்த்து பரிமாறவும். வணக்கம். அது மிகச் சிறந்தது. இந்த பாட்டி வெவ்வேறாக தோன்றுகிறது. நான் எங்காவது அழுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன். ஓ, இது மிகவும் குளிர்ச்சியானது. அனைத்தும் உனக்காக. அழகி. இந்த காக்டெயில் எனக்கு எப்படி மின்னும் இருக்கு. வேணாம், நன்றி. ஓ, இல்ல. என்ன கேடு. இது ரொம்பவே கலிக்கிறதே. கருணைக்கு என்ன நடக்கிறது? அடடா, இது மிகவும் சுவையானது. முடிவு செய்யப்பட்டது. இதுதான் வெற்றியாளர். ஓ, ஆம், நன்றி. என்ன ஒரு கேக். ஓ, இது உங்களுக்காக. பெண்களே, யார் சிறப்பாக வரைவார்களோ அவர்களுக்கு இது கிடைக்கும். ஆரம்பிக்க நேரம். சூப்பர். எங்களுக்கு வடிவமைப்புக்கு கருப்பு மாவு தேவைப்படும். இப்போது ஸ்ட்ராபெரி மற்றும் ராஸ்பெரி நிரப்புதல்கள். இல்ல, சாக்லேட் தான் சிறந்தது. நேரம் ஏற்கனவே சரி, பான்கேக் ஒரு தட்டில் வைக்கலாம். என்ன நினைக்கிறேன்? சரி, இதை செய்யலாம். நாம் ஒரு கேக் பெற்றோம். பெண்களே, நீங்க வந்து வச்சு போட்டீங்க. வாழ்த்துக்கள் வென்ஸ்டே.
அருமையாக இருக்கிறது. இங்கே வா பேட்ச். என்னிடம் ஒரு இதயம் மற்றும் ஒரு யூனிகார்ன் உள்ளது. எம் எம் எம். அருமை. கல் காகிதம் கத்தி. நான் வென்று விட்டேன். காத்தில் பறக்கும் பிகாசு. இங்க அத நல்லா வரைவினா கிடைக்கும். அத பத்தி நினைக்க கூடாது. அதை பற்றி நாம் பார்ப்போம். சரி, நான் வெல்ல வேண்டும். எந்த கை என் கையா சிறந்தது? ஓ சரி, எனக்கு புரிகிறது. ஆனால் அது போதாது. அப்படியா? ஏதாவது யோசிப்போம். ஓ இல்ல, பெண்களே முடிக்கவும். ஓ இல்லை, என் பிகாசுவை பாருங்கள். உங்களுக்கு இது எப்படி இருக்கிறது? அருமை. என் புதன்கிழமை வரைபடத்தை எனக்கு காட்டு. இதுதான் நீ விரும்புகிறதா? வரவேற்கிறேன். ஓ என்ன ஒரு கனவு. வெற்றியாளர் என் அற்புதம். கூரே, நான் எப்போதும் ஒரு பிகாசு கனவு கண்டேன். ரொம்ப சரி, அது உன்னுடையது செல்லமே. நன்றி, பறக்கலாம் நண்பா. இங்கே ஓ மனிதா. ஓ ஐயா, அது அவளின் சொந்த தவறு. பெண்களே, என்னிடம் என்ன இருக்கிறது பாருங்கள். ஓ என்ன அழகானது. தொடங்க. சிறப்பு. பிடித்தேன். இது அருமையாக வருகிறது. அற்புதம். மேலும் கொஞ்சம் பச்சை. ஆனால் நான் ஏற்கனவே என்னுடைய என் கமிலியன் மிகவும் அழகாக இருக்கும். அப்படி என்றால் கை கொஞ்சம் பாராட்டுவோம். ஹாய். வணக்கம். நீ அடுப்பை அணைத்தாயா? வா என்ன பாரு. நேரம் முடிந்தது. ஆமா, நேரம் முடிந்தது. சூப்பர். இதோ என் வரைபடம். என்ன நீ என்ன காட்ட போறாய்? போகலாம். ஓ ஒரு நிமிஷம். ஏன் என் சிறிய விரல் சமைக்கல? ஓ இல்ல. ஓ இல்ல, இது நல்லதல்ல. புதன்கிழமை வென்று விட்டார். இறுதியாக இந்த கமிலியனை நீ பெறுகிறாய். சூப்பர். இது என் படத்துடன் சரியாக பொருந்துகிறது. அற்புதம். ஆஹா, உண்மையா? அருமை. ஒரு புதிய சுற்று. ஒரு உடையை வரை. தொடங்குங்கள். வாருங்கள். வாவ், என்ன ஒரு அதிசயம். ஒரு பயங்கரமான உடை. அதை வரைய மாட்டேன். அதற்கு பதிலாக சாப்பிடுவேன். என்ன? ஓ வாருங்கள் வென்ஸ்டே. சரி, நான் அதை எப்படியும் செய்வேன். என்ன கை? என்னை சம்மதிக்க வைக்க முயற்சிக்க கூடாது. ஓ அழகான உடைக்கு எனக்கு தேவை பிங்க் மாவு. அதுதான் எனக்கு காட்டு. மகிழ்ச்சியுடன். எனக்கு இது பிடிக்கவில்லை. எப்படி? ஆனால் ஏன்? தெரியவில்லை. இது என்ன? வாவ், கை அது அருமை. புதன்கிழமை வென்று விட்டது. என்ன? ஓ, இல்லை இல்லை, செய்யாதே. இது உன்னுடையது. பிடி. எவ்வளவு அருவருப்பு. எனக்கு இளஞ்சிவப்பு பிடிக்காது. எவ்வளவு மனமுள்ள பீட்சா. எங்கள் புதிய பணிக்கட்டளை. அற்புதமான மனம். வேலைக்கு செல்லுங்கள் பெண்களே. எளிது. எனக்கு பீட்சா பிடிக்கும். இதை செய்யலாம். நான் பட்டாணி, தக்காளி, ஒலிவ்ஸ் மற்றும் மாவு வரைவேன். யூஹூ, என் பீட்சா தயாராகிவிட்டது. அதை பாருங்கள். புதன்கிழமை நீ என்ன செய்கிறாய்?
ஓமா நீ என்ன வரைவாய் என்று தெரிஞ்சு கதை மேலும் குளிர்ச்சியாக மாற்ற விரும்பினேன். முதலில் மாவை வரைவேன், பின்னர் அதை வரையறுப்பேன். ராஜம் சிறந்தது. Anahorala, நேர்ந்த portraits நிறைவேன் சில கருத்து. Salvidier, touristy, on corn bingo. அங்கே சிறப்பு. இதோ காலியான பீட்சா. இது விசித்திரமாக இருக்கிறது. எனட், நீ வென்று விட்டாய். நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை. இதோ என் பீட்சா. நீங்கள் இதை பார்த்தீர்களா? அற்புதம். சரி, நான் என் தேர்வை மாற்றுகிறேன். ஹூரே. வாழ்த்துக்கள் வென்ஸ்டே. எனக்கும் அதை வேண்டும். எனக்கு பீட்சா மிகவும் பிடிக்கும். உன்னை சாப்பிடுவேன். அருமை. எனக்கும் அதை வேண்டும். கை, எனக்கும் ஒரு பீட்சா துண்டு இருக்கிறது. இது சுவையாக இருக்கிறது.